Hello, welcome back to Chitti's vlog. This is Yasser from Chitti vlogger. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷோப்பில் இன்றைக்கி என்னோடய பைக்கோட டெலிவரி. ஸோ நான் என்ன ப்ராண்டு, என்ன பைக்கு, என்ன மாடல் வாங்குறேன்றத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஷோரூமோட பர்சன்ஸ் ஃபீல் பண்ண வீடியோவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் பேசிக்க மாட்டேன் வீடியோவில் எதுவுமே. முக்கால்வாசி நான் என்னோடய கொரி எல்லாத்தையுமே வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம்னா ராயல் என்ஃபீல்ட், இது வந்து வேலன் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வந்துக்கிறோம். ஸோ இந்த ஷோரூமில் தான் நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கெஸ்ட் இருக்கும், நான் என்ன வண்டி வாங்க போகிறேன்றது. ஸோ என்ன வண்டி வாங்க போகிறேன்றது போக போக நம்ம வந்து பார்க்கலாம். ஹலோ சார், நான் பேசியிருந்தேன் ஃபோனில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதை பற்றி பேசலாமா? ஓகே சார், இப்போ நான் ஃபோனில் கேட்ட மாதிரியே உங்களுக்கு சில கேள்வியெலாம் கேட்டுருந்தோம்ல, அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து வியூவர்ஸ்க்கு அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து ஸ்ரீ வேலன் மோட்டார்ஸ் கிரீம்ஸ் ரோட் 1000 லைட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ரிஸ்வான், நான் இங்கே சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கஸ்டமருக்குள்ளே ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் இருக்குது. வண்டி ப்ரைஸ் பற்றி அவங்கக்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, லைக் திடீர்னு ஏறுது. ஸோ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கலாம் தான் இப்போ இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் பார்த்திங்கன்னா புல்லட் அண்ட் கிளாசிக் இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ்க்கெலாம் வந்து வெயிட்டிங் பீரியட் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஒரு சில வண்டிக்கு வேணால் லைக் 15 days சொல்லுவோம். ஹார்ட்லி கிளாசிக் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 20 days வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது கிளாசிக் ஆர் புல்லட்டில். மோஸ்ட் ப்ராபப்லி இதே ப்ரைஸில் தான் நம்ம எடுப்போம். இஃப் இன்கேஸ் நீங்கள் மீட்டியார், ஹிமாலயன், ஜிடி, இன்டர்செப்டார் இந்த மாடல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருப்பாங்க. லைக் 3 months, 2.5 months, 4 months வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுக்கான வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம புக்கிங் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குகிறோம். அட் டைம் ஆஃப் டெலிவரியில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதான் நம்ம வாங்க முடியும். இப்போ ஒரு சில கஸ்டமருக்குள்ளே அதான் கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நான் எப்படி 8,000 கட்ட முடியும், நான் புக்கிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. புக்கிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான வேல்யூவானது தான் நம்ம வாங்குகிறோம். கம்பெனி சைட்லேருந்து புக்கிங் அட்வான்ஸ் வாங்க சொல்கிறது அதான், நம்ம புக்கிங்கான காசு மட்டும் தான் வாங்குகிறோம். அட் டைம் ஆஃப் டெலிவரியில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் நம்ம கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ இது ஒரு சிலவங்களுக்கு நல்லபடியாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ரைஸ் மாறிடுச்சுன்னா அதுதான் வாங்க முடியும். ஏன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றது பார்த்திங்கன்னா லைக் ஒரு 4 days 5 days பிஃபோர் தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கஸ்டமர் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி சொல்லிவிடுவோம், சார் ப்ரைஸ் ஹைக் இருக்குது அப்படின்ற விஷயத்த. மோஸ்ட் ப்ராப்ளி லைக் நம்ம வண்டிக்கான ப்ரைஸ் வந்து கம்மியானது இல்லை, ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்து புக்கிங் எடுக்கும்போது நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட பேர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு தாட் ப்ராசஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா கூட கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு ஆல் ப்ரைஸ் அண்ட் சப்ஜெக்ட் மென்ஷன் டு சேஞ்ச் வித்தவுட் ப்ரையர் நோட் ப்ரைஸ் ப்ரிவிலேஜ் அட் த டைம் ஆஃப் டெலிவரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 மாடல்ஸுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சில டைம் ப்ரைஸ் மாறினா அந்த ப்ரைஸில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உங்ககிட்ட வாங்கியிருக்கிறது டோக்கன் அட்வான்ஸ் தான் வாங்கியிருப்போம். உங்ககிட்ட ஒரு 2 lakh 2.5 lakhs இந்த மாதிரி பேமெண்ட் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இஃப் இன்கேஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அது அடுத்த ரிலேட்டட் ப்ராப்ளம். ஆனால் ராயல் என்ஃபீல்ட் கம்யூனிகேட் பண்ணுறது புக்கிங் அட்வான்ஸ் தான். வண்டி இல்லாத வண்டிக்கு புக்கிங் மட்டும் தான் வாங்குகிறோம். வண்டி நாளைக்கு கூட ஏறின ப்ரைஸ் தான், அதுக்காண்டி தான் அந்த அட்வான்ஸ் வாங்குறது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறோம். கொஞ்சம் அது மட்டும் செக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்வாய்ஸ் ஆர்சி புக் வர 60 days ஆகும், 45 days ஆர் 60 days ஆகும் ஆர்சி புக் வர. அது வரையும், அதாவது 2 month அது வரையும் இன்வாய்ஸ் வச்சு நீங்கள் ஓட்டணும். ஆர்சி புக் எப்போ வருதோ அது வரையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது வரையும் வேலிடு. இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து போட்டிருப்பாங்க. 2021 9ஆம் தேதி 7ஆம் மாதம். சரிங்களா? பேட்டரி வாரண்டி 1 year வாரண்டி உங்களுக்கு இன்வாய்ஸ் பண்ண டேட்லேருந்து கணக்கு வரும். பேட்டரி வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி புக் வர வரையும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்பரிவாகன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சர்ச் கொடுத்தா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள் வண்டி நம்பர் இல்லை, எந்த வண்டி நம்பர் போட்டாலும் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்சூரன்ஸ் 1+5. இது ஆன்லைன் காப்பினால ஜெராக்ஸ் மாதிரி தெரியும். ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கும் வந்துடும். நெக்ஸ்ட் 5 year தேர்ட் பார்ட்டி வரும். இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரினியூல் பண்ணணும். ரினியூல் பண்ணுறது வந்து வண்டிக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி 4 years வரும். ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வண்டிக்கும் வந்துடும். நீங்கள் இயர்லி ஒன்ஸ் இப்போ நீங்கள் வண்டியை வந்து சேஃப்டியாக வச்சுப்பீங்க, குடோனில் வச்சு பார்த்துக்கிறீங்க, கவர் போட்டு பார்த்துப்பீங்க, வண்டிக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ரினியூல் பண்ண தேவையில்லை. நீங்கள் வண்டி சேஃப்டி ரினியூல் பண்ணியாச்சுன்னா சேஃப்டி உங்களுக்கு காஸ்ட் ஒரு 800 வரும். இயர்லி ரினியூல் பண்ணணும். ஆனால் நீங்கள்
தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணால் இந்த காப்பி வச்சு தான் கிளைம் பண்ணணும். 5 இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த காப்பி பத்திரமா வச்சுக்கணும். இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ். இது ரெண்டுமே ஃபஸ்ட் எய்ட் கிட் வண்டியோடது. ஃபஸ்ட் எய்ட் கிட் இது வண்டியோடது. இது பார்த்தீங்கன்னா வண்டியோட சர்வீஸ் புக்கு. 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். லாஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு யூஸ் இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆட் தான் வரும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 kilometers 45 days வரும். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5000 kilometers 6 months வரும். தேர்ட் சர்வீஸ் 10,000 kilometers 12 months வரும். ஃபோர்த் சர்வீஸ் 15,000 18 months வரும். 4மே ஃப்ரீயாக இல்லை, லேபர் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1600 வரும். அதுக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இறங்கும். செகண்ட் சர்வீஸில் ஒரு 800 வரும். மாறி தான் காஸ்ட் வரும். ஃப்ரீ சர்வீஸ்னால் என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற ஒர்க்கு ஃப்ரீ, வாட்டர் வாஷ் ஃப்ரீ, செயின் லூப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். அவங்க பண்ணுற அதுக்கப்புறம் அந்த ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகும். ஆயில் ஃபில்டர்லாம் அதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகும். ஆல் ஓவர் இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் தான் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இப்போ நாளைக்கு 500 kilometers ஓட்டுறீங்கன்னா சர்வீஸ் விட்டுடலாம். நாளைக்கு அப்படி 45 days ஆகிடுச்சு, நான் 100 kilometer தான் ஓட்டிருக்கேன் அப்படின்னாலும் சர்வீஸ் விடலாம். ஓட்டவே இல்லைனா டேஸ் ஆகிடுச்சுன்னா விட்டுடலாம். எது ஃபஸ்ட்டு வருதோ. இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டராக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்குவோம். நம்ம சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்குது. அப்படியே 1000 H பெட்ரோல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களோட ப்ரூஃப். இன்ஜின் வாரண்டி பார்த்தீங்கன்னா 50,000 kilometers வரும், ஆர் 5 years வரும். எது ஃபஸ்ட்டு வருதோ வண்டியை பார்க்கணும். கீ ஆன் இது. கீ ஆன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். 1 ஷாட்டில் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு சுவிட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. 5 minutes 10 minutes கூட சுவிட்ச் ஸ்டார்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் கீ ஆஃப் பண்ணிடணும். அப்படி கீ இந்த மாதிரி ஒரு 5 minutes 10 minutes கீ ஆனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி உடனே டவுன் ஆகிடும். வண்டி எவ்வளோ நேரம் ஸ்டார்ட்டில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பெட்ரோலில் லாஸ் ஆகாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே கீ ஆஃப் பண்ணுறது மெயின் அதுதான். ஏன்னா பேட்டரி டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் புஷ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 liters வரும். 15 liters வரும். நீங்கள் டேங்க் எப்பவுமே ஃபுல் பண்ணக்கூடாது. ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ஆகும். அதனால் ஒரு 13 or 14 மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 1 லிட்டர் எப்பவுமே கேப் இருக்கும். அப்படி பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஏர் ரிலீஸ் ஆகிடும். அதேமாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 5 liters வரும். எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2 liters அந்த வண்டியில் மெயின்டைன் பண்ணுங்கள். 5 ரிசர்வ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் காட்டும். அது நீங்கள் 300 போட்டாலும் உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் காட்டும். 0 தான் காட்டும். 500 மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 2 பாயிண்ட் அது காட்டும். நீங்கள் 300 400 எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு 1 பாயிண்ட் தான் அப்படி நிற்கும். ரிசர்வ் தான் அது. 5 liters மேலே போட்டால் உங்களுக்கு 2 பாயிண்ட் நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அர்த்தம். அப்படி ரிசர்வில் வருதுன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப் எஃப்ல வண்டி வந்துடும். அதேமாதிரி லோ ஃபியூலிங் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். லோ ஃபியூலிங் லெட்டராகவே காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு. இது வண்டியோட ஐபீம் லோ பீம் வரும். சரிங்களா? அதிகமாகவே கம்மியாகிடும். ஐபீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸில் யூஸ் ஆகும். இது வந்து பாஸ் பிளிங்க் ஆகும்ல, பாஸ் அவ்வளோதான். இது மாதிரி லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட்டு ரைட்டு. இது உங்களுக்கு பார்க்கிங் லைட்டு சொல்லுவாங்களா, 4 சைடே எரியும், 4 சைடு எரியும். அதான் பார்க்கிங் லைட்டு. இது வந்து வண்டியோட ஹாரன். இது பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் சொல்லுவாங்க. இந்த ஐ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் இதில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஐ பட்டன் சொல்லுவாங்க. இந்த செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஐ பட்டன்லாம் இருக்கும். டைமிங்கு, ட்ரிப் எஃப், ஓடோமீட்டர் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு ஆப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு ஆப் ரூட்டு காமிக்கும். அதாவது 8 meters அந்த மாதிரி ஆங்கிள் தான் காமிக்கும். உங்கள் ஃபோனில் ஆப் இருக்கும், ராயல் என்ஃபீல்டு ஆப். அதை கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். உங்கள் ஃபோனில் என்ன டைம் காட்டுதோ அதுதான் இங்கே காட்டும். இது வந்து தனியாக செட்டிங்ஸில் இருக்கும், வண்டியில் வரும். இந்த டைம் வந்து அவ்வளோதான். டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 22 வரும், பேக் 32 வரும். அவ்வளோதான். ஏர் அடிக்கணும். ஆரி நாம்ஸ் படி நம்ம அவ்வளோதான் அடிக்கணும். அதேமாதிரி கடையில் அடிங்க. ஒரு 10 ரூபா தான் செலவாகும். நமக்கு பெட்ரோல் பங்கில் ஏர் அடிக்காதீங்க. பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பங்க் யூஸ் பண்ணுங்கள். பாரட் இண்டியன் நாங்கள் பாரட் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி 35 to 40 கொடுக்கும் மைலேஜ். லாங் போனீங்கன்னா ஒரு 42 கொடுக்கும், கன்ஃபார்ம் கொடுக்கும். அது மெயின்டைன் பண்ணுறத பொறுத்த இருக்குது. கிளச்சு ஓட்டும் போது வண்டி கிளச்சை ஃப்ரீயாக ஓட்டுங்க. ஃப்ரீயாக ஓட்டால் தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸாக கிடைக்கும். அதே மாதிரி வேறு எதுவுமே இல்லை. வண்டி நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி சைடு ஸ்டாண்ட் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சென்சார் சைடு ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே மாரி ஸ்டார்ட் ஆகிடும். கியர் போட்டு ஆஃப் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வண்டியோட டூல் கிட் வரும். இது கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். பிளாஸ்டிக்னால கொஞ்சம் உடைய சான்ஸ் இருக்குது, ஃபைபர்னால. இது வண்டியோட டூல் கிட்டு. ஃபுல் டூல்ஸ் தான் இருக்கும். ஃபுல் டூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மற்ற பிராண்ட் மாதிரி ரெண்டு ஸ்பேனர்லாம் இருக்காது. எல்லா டூல்ஸும் இருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ் வரையும் அந்த மாதிரி டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வண்டியோட உங்களுக்கு ஃபியூஸ் வரும். ஒரு 6 ஃபியூஸ் வரும் லைட்டுக்கு, ஆர்ன்னு சொல்லிட்டு. இது 3மே ஸ்பேர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது 3மே நாட் ஒர்க்கிங், ஒன்லி டெமோ தான் இது. இதில் இந்த 6 ஃபியூஸில் எதனா போயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து மாற்றி போட்டுக்கலாம். என்னென்ன ஃபியூஸ் எப்படி போயிருக்கு, எந்த ஃபியூஸ் வந்து எப்படி ஒர்க்கிங்
ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபியூஸை எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபியூஸை கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது லைட்டுக்கு ஆரனுக்கு நீங்கள் அந்த வேலை போகிறீங்க, வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ எல்லாம் லேட்டாக ஆகலாம், ஹைவேஸில் எப்போ வேணால் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ பண்ணும்போது நீங்கள் இந்த 3 ஸ்பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது ஒர்க்கிங்கில் இருக்காது, சும்மா நாட் ஒர்க்கிங் டெமோ ஃபீஸ் தான் எக்ஸ்ட்ரா. இந்த ஸ்பேர் எடுத்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபியூஸ் எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் போட்டிருக்கோம். லைட்டிங், ஆரன் அந்த மாதிரி உங்களுக்கு மெயின் ஃபியூஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்கோம், தெரிஞ்சு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வண்டியோட பேட்டரி, நியூ பேட்டரி தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இது வண்டியோட மெயின் ஃபியூஸ் இது, அதாவது பேட்டரி லைன் சொல்லலாம். இந்த லைன் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வண்டி ஊரில் நிற்கிது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை எடுத்து விட்டுலாம். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா டோட்டல் லைன் ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, வண்டி எடுக்க முடியாத சுச்சுவேஷன், ஒரு 4 days ஆர் 1 வீக் அந்த மாதிரி என்ன நீங்கள் இந்த லைன் எடுத்து விட்டுட்டிங்கன்னா பேட்டரி லைன் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அப்போ வண்டி சேஃபாக இருக்கும். இப்போ நாங்கள் குடோனில் வண்டியை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் நிற்கும் வண்டி. திருப்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. மாட்டும் போது கேர்ஃபுல்லாக மாட்டுங்க, அதான் மெயின் சொல்கிறேன். Welcome back to Chitti vlog, and it's my first ride மீட்டியாரோட, என்னோட சொந்த மீட்டியாரோட ஃபஸ்ட் ரைடு. இதுதான் வந்து நான் எடுத்த வண்டி. எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்ன காரணம்னா அங்கே வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்துச்சு, என்னால் பேசுறதுக்கான டைம் இல்லை. இதுக்கான ரீசன் என்னென்னா, நான் வண்டி புக் பண்ணும் போது இருந்த ரேட்டுக்கும் இப்போ நான் எடுத்த வண்டிக்கான ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த இஷ்யூவே அதிகமாக நான் பேசிகிட்டு இருந்ததுனால கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஐ எம் சாரி, எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, 3rd gearலேயே போயிட்டுருக்குறேன். இதுக்கப்புறம் நம்மளோட எல்லா ரைடிங் வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டியாரில் தான் வரும். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து சென்னையிலேயே வந்து ரொம்ப ரேரானது. ஸோ டு பி ஃப்ராங்க், திஸ் இஸ் தி ஃபஸ்ட் தமிழ் vlog இன் யூடியூப் கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ் யூடியூப்லேயே வந்து இந்த டெலிவரி வந்து யாருமே வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு. நினைக்கிறேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட். சில பேருக்கு இது கிடைக்கும், சில பேருக்கு இது கிடைக்காது. சில பேர் வந்து இதுக்காக வந்து பல வருஷங்களாக கனவு காந்துட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான். ஸோ என்னோடய ட்ரீம் வந்து இன்றைக்கி தான் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. டுடே இஸ் 12th of July இல்லை தான் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வண்டியை புக் பண்ணது பார்த்திங்கன்னா Feb 6 புக் பண்ணது. ஸோ லாஸ்ட் வீக் தான் கால் பண்ணி உங்களுக்கு வண்டி வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வண்டியை இன்றைக்கி தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க.
ஆர்டிஓ வேலை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து காலையிலேருந்து போயிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து இது நம்ம கையில். இனிமேல் இந்த வண்டிக்கு நம்ம தான் ராஜாகணும். ராஜா மாதிரி வண்டி ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இன்னும் நிறைய இந்த வண்டியை பற்றியான ரிவ்யூ, அப்புறம் டூரிங் ரிவ்யூ, இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் டு மை சேனல். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.